ஹலோ கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு மதிய வேளையிலே கூட தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக நம்முடைய பிதாவாகிய தேவன் கொடுத்ததான இந்த ஒரு மாபெரும் நாளில் கூட தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை வாஞ்சியோடு கேட்க வந்திருக்கிறதான அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கூட நம்முடைய தேவனுடைய நாமத்தினாலே மீண்டுமாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு விசேஷமான ஒரு நாளுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இதுவரை அநேக வேத பாடங்களை இதே இடத்துல ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை வேலையில கேட்டிருப்போம். மத்தியானம் வர சொல்றாங்கனாலே நமக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு ஏதோ பெரிய வெடிகுண்டு என்ன பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி மத்தியானம் என்னென்ன பாடத்துக்கெல்லாம் வந்திருக்கிறோம்? திரித்துவம் வந்திருக்கிறோம். கண்டிப்பா ஒரு பெரிய தெளிவு பெற்றுக்கொண்டுதான் நம்ம கடந்து போயிருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல இஸ்ரேலை குறித்த தீர்க்க தரிசனம் கூட நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2 பாகங்களா பார்த்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இந்த நாள்ல ஒரு மாபெரும் ஒரு சத்தியம், அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திற்குள்ள தேவன் என்ன ஒரு ரகசியத்தை வச்சிருக்காரு, அதனுடைய முழுமையான புரிதல் என்னன்னு பார்க்கலாம்னா இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். பிரதர் சொன்ன மாதிரி 3 பாகங்கள் இருக்க போகுது. முதல் பாகம் ஒரு கிளாஸ் போகும், ஒரு 1 மணி நேரம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு டீ பிரேக் நமக்கு இருக்கும். 2வது ஒரு பாகமும் அதே மாதிரி போகும். அப்புறம் மறுபடியும் ஒரு பிரேக் இருக்கும். கடைசி பாகத்தில் கம்ப்ளீட்டாக இதனுடைய விஷயங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம கடந்து போவோம். அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற பேரை கேட்டோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுங்க? கிறிஸ்துவுக்கு எதிரானவன், ஆன்டி கிரைஸ்ட் இல்லையா? அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது நம்பர் ஞாபகம் வருதா? இன்னைக்கும் அந்தி கிறிஸ்து அப்படின்னு பயங்கர பிரபலமா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி பேசினா எல்லாரும் சுவாரஸ்யமா வந்துருவாங்க. அந்த மாதிரி, அதாவது 666 இன்னைக்கு உலகத்துல தான் பேசிக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் கூட. 666 தான் அந்தி கிறிஸ்துடைய நம்பர். இதுக்கு பைபிள்ல வசனம் என்ன பண்றாங்க, வெளிப்படுத்த விசேஷத்துல கொடுக்குறாங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்திற்கு ஒரு குழந்தை வரப்போகுது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே தலையில் என்ன இருக்கும்? ஒரு சிஸ்டர் இல்லவே இல்லைன்றாங்க. இல்லைங்கிறத நாங்களும் சொல்ல போறோம். பட் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்றத முதல்ல பார்த்துடலாம். ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை தலையில 666ன்னு ஆல்ரெடி வரும்போதே ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கும். இது பெரிய ஆளாகி இந்த உலகத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வர போகுது, கிறிஸ்தவர்களை ஒடுக்க போகுது அப்படின்னு நிறைய சரித்திரங்கள் அங்க சொல்லிட்டு இருக்காங்க, நடக்கும் அப்படின்னு. இதெல்லாமே கதை, ஓகேங்களா? நம்ம அந்த கதை என்னன்றத முதல்ல பார்த்துட்டு இருக்கோம். உலகம் என்ன பேசுது? ஒரு சில வகுப்பார் என்ன சொல்றாங்க, இந்த அந்தி கிறிஸ்து அந்த 666ங்கிற நம்பரை போட்டோம்னா கொல்லவும் விற்கவும் கூடாது. ஒரு பொருளை வாங்கவும் முடியாது, ஒரு பொருளை என்ன பண்ண முடியாது, விற்கவும் முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்கோடு சிஸ்டம் நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த பார்கோடுல 3 கோடு இருக்கு. அந்த 3 கோடுடைய மேத்தமெட்டிக்கல் நம்பர் 666. அதனால பார்கோடு போட்ட எதையும் என்ன பண்ணக்கூடாது, அதாவது பார்கோடுன்னு ஒன்று வரும்போது இதை பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்கோடு போட்ட எதையும் வாங்கக்கூடாதுன்னா ஒரு சட்டை கூட என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. இதை சொல்லிட்டு இருந்தாங்க, கரெக்டுங்களா? அப்புறம் 666ன்னு ஒரு கூட்டம் தனியா இருக்கு. அந்தி கிறிஸ்துன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அது தனியா ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சுக்குள்ள மட்டும் எக்காரந்து கொண்டு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கற்பனை. எந்த சபையை போய் கேட்டாலும் நாங்க இருக்கிற சபை தாங்க ஒரிஜினலு, அந்த சபை அந்தி கிறிஸ்து. அங்க போய் கேட்டா நாங்க தாங்க ஒரிஜினலு, அவங்க தாங்க அந்தி கிறிஸ்து. அங்க ஆவியே இல்லைங்க, இங்க அதுவே இல்லைங்கன்னு ஒரு சபை மற்ற சபைகளை என்ன பண்றாங்கன்னா அவங்க தான் அந்தி கிறிஸ்துன்றோம். அதுல ஒருபடி மேல போய் அந்த கொல்லவும் விற்கவும் கூடாதுங்கிறத எப்படி கொண்டு வராங்கன்னா, ஒரு சிப்பு வரும் இன்னும் கொஞ்ச நாள்ல. இதெல்லாம் பழைய கதை, இன்னைக்கு யாரும் இதை நம்பருக்கு ரெடி இல்லை, ஓகேங்களா? பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். கையில கொஞ்ச நாள்ல ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டெல்லாம் சிப்பா மாத்தி கையில் என்ன பண்ணிடுவாங்க, வச்சிருவாங்க. அப்படி போய் அப்படி ஸ்கேன் பண்ணா பொருள் கிடைக்கும். ஆனா அந்த சிப்பை போட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு அப்படின்னு ஒரு கதை. இதெல்லாம் இந்த RFID இந்த மாதிரி டெக்னாலஜி வந்த புதுசுல, உதாரணம் சொல்லணும் 2000 2005 இது ஒரு பயங்கர ஃபேமஸ், கரெக்டுங்களா? இன்னைக்கு மாடர்னா என்னன்றாங்கன்னா இன்டர்நெட் தாங்க அந்தி கிறிஸ்து.
மறைமுகமா சாத்தான் நம்மளை என்ன பண்றான், ஒரு இடத்துல கட்டி போடுறான். அந்த WWWன்றது தாங்க 666. அதனால நெட் என்ன பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. உடனே யூஸ் பண்ணாமையா இருக்கிறோம் நம்ம. அதுல தான் நம்ம மூழ்கி இருக்கிறோம் இல்லைங்களா? நீச்சல் தெரியாம என்ன பண்ணிருக்கோம், மூழ்கி இருக்கும். இதை சொல்றாங்க பாருங்க, இதெல்லாம் சொல்றாங்கன்னு தான் சொல்றோம். இதெல்லாம் பைபிள் சொல்லுதுன்னு இன்னும் நம்ம பார்க்கல. இதெல்லாம் இப்படி உலகத்துல பேசிக்கிறாங்க. இன்டர்நெட் யூஸ் பண்றவங்க என்னன்றாங்கன்னா, அதுல நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கும். அதாவது குரோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை டச் பண்ணாதான் எல்லாத்துக்கும் போகும். அதோடைய வடிவம் எப்படி காணப்படுதுன்றாங்கன்னா 666. இது ஒரு கூட்டம். அப்புறம் பெரிய பெரிய உலக தலைவர்களை இவரு தான் அந்தி கிறிஸ்து. கொஞ்சம் இவர் நடவடிக்கையை பார்த்தா அப்படித்தான் இருக்குது சமீப காலமா இல்லையா? திடீர்னு நான் 500% டாக்ஸ் போடுறேங்கிறாரு, அப்புறம் டாக்ஸே இல்லைன்றாரு, 18%. இந்த மாதிரி வரக்கூடிய உலக தலைவர்கள் இவருக்கு முன்னாடி இருந்தவங்க இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க இது வரைக்கும் வந்த உலக தலைவர்கள் பண்ணாததெல்லாம் அவர் பண்றாரு, நாளைக்கு உலகமே இவர் கண்ட்ரோல் என்ன பண்ண போறாரு, எடுத்துக்க போறாருன்னு சொல்லி தனிப்பட்ட நபர்களை, உலக தலைவர்களை அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி பெரிய பெரிய பிரசங்கம் பண்ணி ஃபேமஸ் ஆனவங்களா இருக்கிறாங்க. இதை பத்தி பேசி ஒபாமா இருக்கிற காலத்திலே இதெல்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு இவர் வந்துட்டாரு இல்லைங்களா? யாருங்க? ட்ரம்ப் இல்லைங்களா? ட்ரம்ப்பை தெரியாதவங்க யாருமே இல்லை இன்னைக்கு உலகத்துல, எல்லாருக்கும் ரீச் ஆயிட்டார். ஸோ இந்த மாதிரி இந்த நம்பரை வச்சும் இந்த பேஜஸை வச்சும் இந்த மாதிரி சிப்புன்னு சொல்லி நம்ம சொன்னது ரொம்ப கம்மி. இன்னும் பேசினா இன்னொரு அரை மணி நேரத்துக்கு பேசலாம். எதெல்லாம் அந்தி கிறிஸ்துன்றாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சரித்திரம் சொல்லுவாங்க. சரி, இந்த கட்டுக்கதையெல்லாம் மூட்டை கட்டி என்ன பண்ணிடலாம்? மூட்டை கட்டி பேக்கெட்லேயே வச்சுக்கலாமா இல்லை வெளியே வச்சுக்கலாமா? வெளியே வச்சிடலாம். இப்போ நாம இந்த கட்டுக்கதையை கேட்க வரல. நான் நேற்று பரலோகம் சென்றேன், வர்ற வழியில நரகத்தில் டீ சாப்பிட்டேன், அதுக்கெல்லாம் இங்கே வரல. டீ சாப்பிடணும்னா பிரேக்கில் கொடுப்பாங்க, சாப்பிட்டுக்கலாம். அப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த புரிதலுக்குள்ள வந்துடலாம். நாம் வேத வாக்கியங்களை, தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ள, படிக்க இங்க என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவ குறித்து நம்ம எங்க தான் தெரிஞ்சுக்க முடியும்? அதுலதான் வாசிக்கலாம். யோவான் 5:39. யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. சோ நம்முடைய ஆண்டவர் தெளிவா சொல்றார், நமக்கு நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் வேணும்னா வேத வாக்கியங்களை தான் நம்ம என்ன பண்ணணும். அவர் ஏன் அதை பண்றாரு, இவர் ஏன் இதை பண்றாரு, இன்டர்நெட் என்ன, சிப்பு என்ன, இதெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை அல்லது பரிசுத்த வேதாகமம் சொல்லக்கூடிய காரியங்களை ஆராய்ந்து பார்த்தாலே போதும், நமக்கு நித்திய வாழ்வு கன்ஃபார்ம். கரெக்டுங்களா? இப்ப இந்த பரிசுத்த வேதாகமத்துல அந்தி கிறிஸ்துவ குறித்து என்ன போட்டிருக்கு, அதுதான் நம்முடைய பாடமா இருக்கு. ஸோ இந்த கதைகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்ப டைரக்டா எங்க போலாம்? கதை பேசும்போது என்ன வராது நமக்கு? இப்ப ஒரு 10 நிமிஷம் பேசணும் இல்லைங்களா? என்ன வரல நமக்கு? சோர்வு வராது, தூக்கம் வராது. இப்ப நம்ம எங்க போறோம்? இப்ப என்ன வரும்? அப்ப அது யாருடைய வேலை? அப்ப நம்ம இப்பதான் விழிச்சிருக்கணும். ஏன்னா உலகத்துல அது சொல்றாங்களா, அப்படியா இப்படியானோன்னா அப்படியே கன்னத்துல கை வச்சிருவோம். அப்படிங்களா, அப்படியா அப்படிம்போம். வாங்க பைபிள் வசனம் படிக்கலாம்னா இப்ப என்ன வராது? இப்பதான் நம்முடைய கவனம், அதுக்கு தான் தேவனுடைய ஆவி, தேவன்டா தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பைபிள் வசனத்துல நம்முடைய ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவ பத்தி என்ன சொல்லியிருக்கார்? இப்ப முதல்ல அந்தி கிறிஸ்து யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறிச்ச ஒரு சின்ன புரிதல் நமக்கு வேணும். இப்ப அதை பத்தி நம்ம கற்றுக்கொள்ளலாம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:31. அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். பாருங்க பிரதர், வசனம் படிக்கும் போதே நீங்க கவனிச்சிடணும். அதுதான் நமக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைம்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. இப்போ மேலும் ஒரு நாளை என்ன பண்றாரு, குறித்திருக்கிறார். யார் குறிச்சிருக்கிறாங்க? பிதாவாகிய தேவன். தெளிவா பதில் வருது. அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷன். அவர் யாரு? எப்படி இயேசு கிறிஸ்துன்றீங்க? அதுக்குதான் கீழே வசனம் இருக்கு. அவர் தான் பூலோகத்தை நியாயம் தீர்க்க போறாரு. யார் அவருன்னா அடுத்த வசனம் சொல்லுது,
அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணார். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்துவ உயிரோட எழுப்பி இருக்கிறாரு, அவருக்கு ஒரு நாள் கொடுக்கிறாரு. அந்த நாள்ல உலகத்துக்கு நியாய தீர்ப்பு என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அந்த நாளுக்கு பேர் தான் பைபிள் சொல்லுது கர்த்தருடைய நாள். கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம். அதான் புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு நாள் தான் கிறிஸ்துவுடைய நாள். முதல்ல இந்த புரிதலுக்குள்ள வந்துடலாம். அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து அவருடைய நாள் ஆரம்பிப்பார். கரெக்டுங்களா? அந்த நாளுக்கு பேரு கர்த்தருடைய நாள்னு சொல்லலாம், கிறிஸ்துவுடைய நாள்னு சொல்லலாம். இது அவர் வருகையோடு பொருந்தி வரக்கூடிய ஒரு காரியம். இந்த மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்ப நேரம் அந்தி கிறிஸ்து கான்செப்டுக்குள்ள போலாம். இந்த அந்தி கிறிஸ்துவ குறிச்சு பைபிள்ல விசேஷமா 3 பேர் பேசுறாங்க புதிய ஏற்பாடுல. ஒன்னு அப்போஸ்தலன் பவுல் பேசுறார், இன்னும் அப்போஸ்தலன் யோவான் பேசுறாங்க, இன்னொன்னு நம்முடைய ஆண்டவர் மறைமுகமா பேசுறார் சில காரியங்களை. இந்த 3 பேருடைய விஷயத்தை முதல்ல என்ன பண்ணலாம்? படிச்சிடலாம். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அந்தி கிறிஸ்து குறிச்சு என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால். பாருங்க, இப்ப பவுல் சொல்றாரு, ஆதி காலத்துல இருந்த ஒரு சபைக்கு எழுதுறாரு, தெசலோனிக்கே சபை. இன்னைக்கு நமக்கும் பொருந்தும். என்ன சொல்றார்? அன்றியும் சகோதரரே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. எத்தனாவது வருகை? 2ஆம் வருகை. ஏன்னா பவுல் எழுதுறாருன்னா முதல் வருகையில் ஆல்ரெடி வந்துட்டார். அவருடைய 2ஆம் வருகையும், அப்படி அவர் 2ஆம் வருகையில வரும்போது நாம் அவரோட என்ன ஆக போறோம்? சேர போறோம். இத குறிச்சு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்கிறேன்றார். யாருக்கு? நமக்கு, அன்னைக்கு அங்க இருந்த மக்களுக்கும். என்ன அட்வைஸ் கொடுக்கிறார்? 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 2ஆம் வசனம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பாருங்க என்ன சொல்ல வராருன்னு பாருங்க. பவுல் கவலைப்படாதீங்கன்றாரு, கடைசியா கலங்காதீங்கன்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்க்கும்பொழுது, ஒரு ஆவியினாலாவது ஒரு வார்த்தையினாலாவது நாங்களே உங்களுக்கு லெட்டர் போட்ட மாதிரியாவது வந்து கிறிஸ்துவுடைய நாள் சமீபமா இருக்கு, ரொம்ப பக்கத்துல இருக்கிறோன்னு யாராவது சொன்னா உடனே என்ன பண்ணாதீங்க. அப்ப பாருங்க 1ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா நாள் பத்தி பேசல, அவருடைய வருகைங்கிறாரு. 2ஆம் வசனத்துல என்ன பேசுறாருன்னா அவருடைய வருகை குறித்து சொல்லி பார்க்கும் பொழுது அது கிறிஸ்துவுடைய நாள் அப்படிங்கிறார். அப்ப கிறிஸ்துவுடைய நாள் இதோ பக்கத்துல இருக்குன்னு யாராவது சொன்னா அன்னைக்கு சொல்றாரு, கிபி 100க்கு கொஞ்சம் முன்னாடி 70-80ல என்ன சொல்றார்? அது வந்துருச்சுன்னு பக்கத்துல வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க உடனே என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்கன்றாரு. ஏங்க நம்ப கூடாதுன்னா பவுல் ஒரு விஷயம் சொல்றாரு, ஆண்டவர் 2ஆம் வருகையில வரணும்னா நிறைய தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், நிறைவேறினாதான் ஆண்டவர் வருவார்ன்றார். சோ என்ன தீர்க்க தரிசனம் அப்படிங்கறத அடுத்த ஆராய்ச்சிக்குள்ள போறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீருங்காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த வசனம் எடுத்தோன்னே புரியாது, நல்லா கவனிச்சுக்கலாம். இப்போ தெசலோனிக்கேர்ல இருந்து அப்போஸ்தலருக்கு வந்துட்டோம், திருப்பி தெசலோனிக்கேர் போறோம். ஓகேங்களா? இங்க பேதுரு பேசுறாரு பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு. என்ன பேதுரு பேசுறாருன்னா பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகம் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கு? ஆல்ரெடி ஆண்டவரை. அப்ப ஆண்டவர் திரும்ப கீழே வரணும். கரெக்டுங்களா? அவர் திரும்ப வரணும்னா என்ன நடக்கணும்னு சொல்றாரு பாருங்க. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறும் தீரும் காலம் வரைக்கும். அதாவது நிறைய தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேற வரைக்கும் அவர் பரலோகத்துல தான் இருப்பார். அப்படின்னா அவர் பரலோகத்திலிருந்து 2ஆம் வருகையில வரணும்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறணுமோ அதெல்லாம் நிறைவேறினாதான் ஆண்டவர் என்ன ஆவாரு? 2ஆம் வருகையிலேயே வருவாரு. அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் தான் என்னன்னா அந்தி கிறிஸ்து. அப்ப அந்தி கிறிஸ்து வெளிப்படாம ஆண்டவர் என்ன ஆக மாட்டாரு?
வரமாட்டாரு. இதை எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்கன்னா, அதே பவுலுடைய நிருபத்துக்கு போறோம், கவனிக்கலாம். அதே 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு கேள்வி இருக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. பாருங்க, முதல் கேள்வி உங்களுக்கு, எந்த நாள் வராது? கிறிஸ்துவுடைய நாள், ஆண்டவருடைய வருகை. அப்ப ஆண்டவர் வரணும்னா ஒண்ணு நடக்கணும், நடந்தாதான் வருவாருன்றார். என்ன நடக்கணும் பவுல் கிட்ட கேட்டா தெளிவா சொல்றாரு, எல்லாரும் உங்களை ஏமாத்துவாங்க, நீங்க ஏமாந்துடாதீங்க. விசுவாச துரோகம் முதல்ல நடக்கணும். அது நடந்தோன்ன ஒருத்தன் வெளியே வருவான். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாதான் அந்த நாள் வரும். எந்த நாள்? அவர் வருகை, கிறிஸ்துடைய நாள். அப்ப கேட்டின் மனுஷன் வெளியே வராம ஆண்டவர் என்ன ஆக மாட்டாரு? வரமாட்டார். அப்ப ஆண்டவர் வரணும்னா அதுக்கு முன்னாடி இந்த கேட்டின் மனுஷன் என்ன ஆகணும்? வெளியே வரணும். இந்த கேட்டின் மனுஷன் தான் இங்கிலீஷ்ல த மேன் ஆஃப் சின் அப்படின்னு இருக்கும், அந்தி கிறிஸ்து, பாவ மனுஷன். ஓகேங்களா? இப்ப நல்லா கவனிக்கலாம். விசுவாச துரோகம்னு இருக்கு, கரெக்டுங்களா? விசுவாசம்னா என்ன? அந்த பாடம் அடியேன் தான் வந்திருந்தேங்க எடுக்கும் பொழுது. மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன? அது 3 வாரம் ஆயிடுச்சு, 4 வாரம் ஆயிடுச்சு. வாரமெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ஆனா அந்த சப்ஜெக்ட் மறந்துட்டீங்க. அதாவது வசனம் சொல்றத ஏற்றுக்கொள்ளணும், வசனத்தில் இருக்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு கதையெல்லாம் சொன்னா நம்ப கூடாது, அதான் அவருடைய சாராம்சம். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, உண்மையான சத்தியத்திற்கு துரோகம் இழைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதான் விசுவாச துரோகம். அப்படி துரோகம் நடக்கும்போது பாவ மனுஷன் என்ன ஆகுறான்? அப்ப உண்மையான சத்தியம் புறக்கணிக்கப்படுற ஒரு காலம் வந்துடும். அப்போ பாவ மனுஷன் வெளியே வருவான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன ஆவாரு? வருவார். சரி பிரதர், அந்த கேட்டின் மனுஷனாகிய பாவ மனுஷன்றீங்களே, அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? 4ஆம் வசனம் வாசி. 4ஆம் வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ. நல்லா கவனிங்க. அந்த பாவ மனுஷன், நம்ம சொல்லக்கூடிய அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பானா, அவன் எதிர்த்து நிற்பான். ஏன்னா சாத்தானுடைய ஏஜென்ட் தானே. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ. பாருங்க, தேவன் எனப்படுவது, தேவனுக்கு எவ்வளவு மகிமை கொடுக்கிறோம். தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பாருங்க, ஒரு கிளியர் எவிடன்ஸ். இந்த அந்தி கிறிஸ்துவை நாம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு கிளியர் எவிடன்ஸ் பவுல் கொடுக்கிறாரு. அவன் எதிர்த்து நிற்பான். தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, இது எல்லாத்துக்கும் மேல தன்னை மேல வைப்பான். ஏன்? தேவனுடைய ஆலயத்துல தன்னை தேவன் மாதிரி என்ன பண்ணிக்குவான்? காமிச்சுக்கோ. அப்படி ஒருத்தன் வெளிப்படுறான், அவனுக்கு தான் பைபிள் பேரு கொடுக்குது கேட்டின் மகன், பாவ மனுஷன். கரெக்டுங்களா? இப்ப பவுல் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் வருங்காலத்துல நடக்கும்னு முன்னமே உங்களுக்கு நான் சொன்னனே, நீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்கிறார். 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? பாருங்க, தெசலோனிக்கேயர்ல சொல்றார், அந்த சபைக்கு சொல்றார், நான் உங்களோட இருக்கும் பொழுது ஒரு முறை இதை பத்தி நான் பேசியிருக்கேனே, நீங்க மறந்துட்டீங்களா அப்படிங்கிறார். இப்ப நல்லா கவனிச்சுக்கலாம். இப்ப பார்த்த வரைக்கும் நம்ம ஒரு சுருக்கம் பண்றோம். அதாவது ஆண்டவர் 2ஆம் வருகையில வரணும்னா அவருடைய நாள் அது. அந்த நாள்ல ஆண்டவர் வரணும்னா இங்க சில தீர்க்க தரிசனம் நடக்கணும். அதுல முக்கியமான தீர்க்க தரிசனம் பவுலே சொல்றாரு, அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டாதான் ஆண்டவரே வருவார். அந்த விசுவாச துரோகம் தான் அந்தி கிறிஸ்து பண்ண போறான், அவனோட வேலை. இத பத்தி முன்னாடியே சொன்னேன், நீங்க மறந்துட்டீங்களாங்கிறார். அப்ப பவுல் இதே விஷயத்த இதுக்கு முன்னாடி எங்காவது என்ன இருக்கணும்? பேசி இருக்கணும். பேசும்போது வேற விஷயத்தமா பேசி இருக்கிறார். அது என்னன்னு படிக்கலாம். நேரா இப்ப எங்க வரோம்னா அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு வரோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29, 30. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 மற்றும் 30. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத
கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, இங்க கிளியரா சொல்றாரு, பவுல் சொல்றாரு, அந்த பாவம் மனுஷனுக்கு என்ன பேர் கொடுக்கிறாருன்னா, நான் போன பின்பு. அப்படின்னா பவுலுடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களிலும் சிலர் எழும்பி, எல்லாம் என்ன தெரியுங்களா சொல்லிருக்கிறாங்க, கிறிஸ்தவ மண்டலம்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்தி கிறிஸ்து வெளியிருந்து என்ன ஆக போறான், திடீர்னு உள்ளுக்குள்ள வந்து நம்மள எல்லாம் என்ன பண்ண போறான், குடும்பப்படுத்த போறான். இந்த அந்தி கிறிஸ்துக்கு பவுல் கொடுக்குற இன்னொரு பேர் ஓநாய். ஓநாய் வெளியிருந்து வருதா இல்ல உள்ள இருந்து எந்திரிக்குதா? அப்ப அந்தி கிறிஸ்து வெளியிருந்து வரமாட்டான். கரெக்டா இல்லைங்களா? ஒபாமாவையோ ட்ரம்ப்பையோ பார்க்க வேணான்றாரு. உங்களிலும் ஒரு ஆளா நிறைய பேரா? ஒரு இடத்துல ஒரு ஆள் மாதிரி பேசுது. இங்க என்ன பவுல் சொல்றாருன்னா, சிலர் எழும்பி எல்லா சீஷர்களையும் தம் பக்கம் இழுத்துக்கிறதுக்கு மாறுபாடானவைகளை, எதெல்லாம் தப்போ, எதெல்லாம் அவிசுவாசமோ, எதெல்லாம் உண்மை விசுவாசத்துக்கு துரோகம் விளைவிக்குமோ அதை போதிப்பான். சொன்னனே மறந்துட்டீங்களான்ற. அப்ப இங்க கிளியரா பாக்குறோம், பவுல் பேசுற இந்த இடத்துல ஒரு ஆளை பத்தி பேசல. ஓநாய்கள் கொஞ்சம் பேர் என்ன போறாங்க, எழும்ப போறாங்க. அப்படின்னா அந்தி கிறிஸ்து ஒரு ஆளா ஒரு கூட்டமா? ஒரு கூட்டம். கிளியர், ஒரு கூட்டம் தாங்கிறத இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து என்ன சொல்றாருன்னா, சிலர்ன்றாரு. கிளியரா பார்த்துட்டோம். அவங்க என்ன பண்ணுவாங்களா, மாறுபாடானவைகளை. அப்ப இந்த அந்தி கிறிஸ்துக்கள் அதிகமாக போதகர்களாக இருப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. யார் போதிப்பா? இங்க 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 உட்கார்ந்து இருக்கிறவங்க போதிக்கிறாங்களா இல்ல போதிக்கிறதுக்கு தனியா ஒரு ஆள் இருக்கானா? யார் போதனை செய்யறாங்களோ அந்த வகுப்பார் தான் ஓநாயா மாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த ஓநாய் தான் பவுல் சொல்றாரு, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்ன ஆகணும், வெளிப்படும். சரி, அப்படி என்னதாங்க போதிப்பாங்க, என்னதாங்க மாறுபாட போதிப்பாங்க இவங்க அப்படின்னா, பைபிள் எதை சொல்லுதோ அதை பண்ணவே வேணாம்பாங்க. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் முதல் 2 வசனம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. ஆகிலும் ஆவி வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள், விவாகம் பண்ணாதிருக்கவும். பாருங்க, இதை நம்ம மகா பரிசுத்தமான விசுவாசத்துல படிச்சோம். நீங்க இந்த இடத்துல பிற்காலத்தில் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடின்னு நீங்க படிச்சுக்கலாம், இப்படிதான் இருக்கும். ஆனா நமக்கு தெரியும் ஆவியானவர்னு 3வது நபர் ஒருத்தர் கிடையாது. கரெக்டா இல்லைங்களா? அப்ப ஆவி வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே ஒரு ஆள் இல்ல, சில போதகர்கள், அதான் சிலர் என்ன சொல்லுவாங்களா, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நல்லா காது கொடுப்பாங்க. சாத்தான் நல்லா பயன்படுத்திக்குவான். அவங்கள பயன்படுத்திட்டு விசுவாசத்தை விட்டு, இததான் பவுல் சொல்றாரு, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. கரெக்டா இல்லைங்களா? எங்க விசுவாசத்தை விட்டு போறாங்க. அதுல ஒரு டாக்டரின் தான், மேரேஜ் பண்ணிக்காதீங்க, ஆனா உங்களுக்கு பேர் என்னது, கரெக்டா இல்லைங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். அதுல 3-4 வசனம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பாருங்க, இந்த ஓநாய்களுடைய வேலை என்னன்றாருன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்து பேசினா அவங்களுக்கு என்ன இருக்காது. இன்னும் இப்ப பார்த்தாலும் பைபிள் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஒரு ஆசீர்வாதம் இல்ல, ஒண்ணும் இல்ல. வந்து உட்கார்ந்தாலும் என்னதான் பேசணும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ நினைச்சது கட்டாயம் நடக்கும், நீ நம்பு அப்படின்னம்னா அப்பதானே சந்தோஷமா இருக்கும். பாடுகள்ன்றாங்க, ஆக்சுவலா இதுதான் பெரிய வஞ்சனை. என்ன வஞ்சனைனா, ஆரோக்கியமான உபதேசத்துக்கு பொறுக்க என்ன இல்ல, மனசு இல்ல, செவி தின உள்ளவர்களாகனா நல்ல காதுக்கு குளிர்ற மாதிரி இருக்கணும் பேசினா. சொல்றாரு, தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை, அதான் சொன்னாரு, மாறுபாட போதிப்பாங்கன்னு சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி
கட்டுக்கதைகளுக்கு. அப்ப கிளியரா இங்க சொல்றாரு கட்டுக்கதை. ஏதோ ஒரு கட்டுக்கதை உதாரணம் சொல்லுங்க. பைபிள்ல இல்லாம என்ன சொன்னாலும் அது பேர் என்னதான்? கட்டுக்கதை தான். அதான் உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா? நான் பரலோகம் போனேன், அங்க தங்க கட்டல். நம்ம ஆளுகள் தங்கன்னாவே ஆன்னு பார்ப்பாங்கல்ல, அதனால அங்க தங்க கட்டல் போட்டுருந்துச்சு, தங்க டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா தங்கம்மா தங்கம்மான்னு அப்படியே விழுந்துருவாங்க. அது கதை, கரெக்டுங்களா? அது மனுஷனுடைய கற்பனைன்னு பார்க்கிறோம். அப்ப முதல் நபருடைய எழுத்துக்களை படிச்சிட்டோம். பைபிள்ல பவுல் இந்த அந்தி கிறிஸ்து பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, கேட்டின் மகன் பேசுறாரு, ஆண்டவர் வரணும்னா விசுவாசத்துக்கு துரோகம் நடக்கணும்னு பேசுறாரு. இதை பத்தி முன்னாடியே சொன்ன உங்களுக்கு தெரியலையான்றாரு. முன்னாடி என்ன சொன்னாருன்னு பார்த்தா, ஒரு ஆள் அல்ல ஓநாய்கள் வரும், அவங்க போதிப்பாங்க, அவங்க போதிக்கிறது பைபிளுக்கு எதிராக இருக்கும். இது வரைக்கும் பவுல் சொல்லிட்டார். அடுத்து இன்னொரு அப்போஸ்தலன் இந்த அந்தி கிறிஸ்து பத்தி பேர் சொல்லியே சொல்றார். அவர் பேர் அப்போஸ்தலன் யோவான். அவருடைய நிருபங்கள் வாசிக்கலாம். இந்த அந்தி கிறிஸ்து பத்தி அவர் என்ன சொல்றார்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அந்தி கிறிஸ்து ஒரு ஆள் தான் பிரதர், மொட்டத்தல தான் பிரதர், ஒரே ஒரு குழந்தை தான் பிரதர், அவர் தான் பிரதர், இவர் தான் பிரதர் யாராவது சொன்னாங்கன்னா பைபிள் எழுதி வச்சுக்கோங்க இந்த வசனத்தை நல்லா. அப்ப இந்த வசனத்துக்கு எனக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேளுங்க. ஒரு அப்போஸ்தலன் ஆணித்தனமா தெளிவா பேசுறார். இது வேற யாரும் சொல்லல, இயேசுவின் மார்பே சாய்ந்திருந்த யோவான் பேசுறார். அப்ப எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு பாருங்க. என்ன சொல்றார்? பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கும். கிபி 100லயே சொல்லிட்டார். இன்னைக்கு 2000 வருஷம் ஆக போகுது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? கேள்விப்பட்டிருக்கிறோம். எனக்கு நம்ம இப்பவே ஒரு குரூப் சுத்திட்டு இருக்குது உள்ளுக்குள்ளன்றார். என்ன சொல்றார்? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனால இது கடைசி காலங்கிறார். அப்ப அந்தி கிறிஸ்து ஒரு ஆளா ஒரு கூட்டமா? கிளியரா வசனம் இருக்கு. அப்போஸ்தலர்கள் சொல்லிட்டா அதை நம்பணும், கரெக்டுங்களா? ஒரு கூட்டம். சரி, இந்த அந்தி கிறிஸ்துக்களுடைய வேலை என்ன பிரதர்? அவங்களுடைய விசுவாசம் தான் என்ன அப்படின்னா, அவங்களுடைய விசுவாசத்தை பத்தி அடுத்து சொல்றார். வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் 22 மற்றும் 23. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். இப்போ ஒரு லைன்ல பதில் சொல்லுங்க. பதில் இந்த ஸ்லைட்ல தான் இருக்கு. யார் அந்தி கிறிஸ்து? அந்த 22ஆம் வசனத்துல கிளியர் டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறேனே அல்லாமல் வேற யார் பொய்? அதோட யாரு பொய் பேச முடியும்? அடுத்து சொல்றாரு, பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பிதா யாரு? நீங்களே என்ன மாதிரி அப்படின்றீங்க? பரலோகத்திலேயே இருக்கிறவர். அவரை பார்க்க முடியுமா? முடியும். இருதயத்துல சுத்தம் இருந்து நாம பரலோகம் போனா அவர் என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். குமாரன் யாரு? அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை அல்லாமல் நம்ம அப்பா கிட்ட என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இல்ல பிரதர், இவரு தாங்க அவர் இவரா இருக்கும்போது இவரா இருந்தாருங்க, இவர் ஆயிட்டார் இல்லைங்களா, அதனால இப்ப அவரா இருக்கிறாருங்க அப்படின்னா, பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, இயேசுவை கிறிஸ்து அல்ல அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்களா, அவங்க பொய்யன்றார். இப்ப இயேசுன்னா என்ன அர்த்தங்க? இயேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து இயேசு ரெண்டு இருக்கு இல்லையா? ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஒன்னு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இன்னொன்னு ரட்சகர்னு பாக்குறோம். நம்ம கிறிஸ்துவுக்கு ஒரு பாடத்துல விஷயமே படிச்சோம். அந்தி கிறிஸ்து மன்னிக்கும் ஸ்திரீன் வித்து பாடத்துல. அப்படின்னு ஆண்டவர் செத்துட்டாரு, இன்னும் சாத்தான் சாகலன்னு, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்கால என்ன பண்ண. அப்ப கிறிஸ்துனா யாருன்னா கிளியரா பாக்குறோம், இயேசு என்னும் தலையும் கிறிஸ்து என்னும் அவருடைய சரீரமும் சேர்ந்த அமைப்புக்கு பேர் தான் கிறிஸ்து. தெளிவா பாக்குறோம் இல்லைங்களா? சபையாகிய சரீரத்துக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். இது புரியலினாலே பொய்யன்கிறார்.
அப்ப நாமெல்லாம் கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படின்னு பாக்குறோம். எப்படின்னா அவருடைய சரீரத்துல ஒரு அங்கமா நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த சரீரத்துல இருக்கிற ஒரு அங்கம் தலையிலிருந்து கமாண்ட் வர்றதை கேட்குமா இல்ல அதுவா இயங்குமா? பாருங்க, பேசுறோம், இந்த கை இப்படி போகுது, கையா அப்படி போய்க்குதா, மூளையிலிருந்து கமாண்ட் வருதா? அப்ப நாம கிறிஸ்தவர்கள் சொன்னா நம்முடைய தலையா இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி நாமெல்லாம் இயங்கணும்னா நம்ம தான் அவர் சரீரம். இல்ல பிரதர், அவர் என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், நாங்க என்ன வேணா பண்ணுவோம், நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் பிரதர் அப்படின்னா நாம சரீரத்துல அங்கமா இல்ல. கரெக்டுங்களா? அப்ப யோவான் தெளிவா ஒண்ணு சொல்றார், அநேக அந்தி கிறிஸ்துக்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க, அவங்க பிதாவையும் குமாரன் என்ன பண்ணுவாங்க, மறுதளிப்பாங்க. அடுத்து, அந்தி கிறிஸ்துக்கள் வெளியிருந்து உள்ள வருவாங்களா உள்ள இருந்து வெளியே போவாங்களா? அப்ப நம்ம அதை பவுல் அங்க கன்ஃபார்ம் பண்ணார்ல, இப்ப பேதுரு கன்ஃபார்ம் பண்றார், மன்னிக்கவும் யோவான் கன்ஃபார்ம் பண்றார். வாசிக்கலாம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதே டைரியில இந்த வசனத்தை எழுதி வச்சுக்கோங்க. 19ஆம் வசனம், அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். பாருங்க, கிளியரா சொல்றார், இந்த அந்தி கிறிஸ்துன்ற கூட்டம் உண்மையான விசுவாசத்துல இருந்து பிரிஞ்சு போற கூட்டமா தான் இருக்குங்கிறார். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்களே, ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களா அல்ல, நம்முடையவர்களா இருந்தாங்கன்னா நம்ம கூட என்ன பண்ணுவாங்க, நிலைச்சிருப்போம். அடுத்து 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பாருங்க, கிபி 100ல சொல்றார் யோவான், அந்த ஆவி ஆல்மோஸ்ட் இப்பவே என்ன ஆகுது, நமக்குள்ள இருக்குது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. இப்ப கேள்வி, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை என்னவென்று அறிக்கை செய்ய வேண்டும்? வெரி குட். ஒரு முறை நம்முடைய ஆண்டவர் மத்தேயுல யோவான்ல பாக்குறோம் இல்லைங்களா, ஊருக்குள்ள என்னை யாருன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு கேட்பார். ஆண்டவரே, சிலர் உம்மை எலியா என்றும், சிலர் உம்மை எரேமியா என்றும், சிலர் உம்மை யோவான் ஸ்தானகன் என்றும், சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்றும் சொன்னார்கள் அப்படின்னு அவங்க என்னமோ சொல்லட்டும்பா, நீங்க என்ன என்னை பத்தி நினைக்கிறீங்க, நான் யாரு அப்படின்னு கேட்பார். திடீர்னு பேதருக்கு தேவனுடைய ஒரு வழி நடத்துவதன் அடிப்படையில், ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இப்படி அறிக்கை பண்ணுனா பிரச்சனை இல்லை. இப்படி யார் அறிக்கை பண்ணலையோ அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குங்கிறாருன்னா அந்தி கிறிஸ்துடைய. அப்ப மெய்யான பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் தான் கர்த்தர் இயேசுங்கிறத யாரு விசுவாசிச்சு அறிக்கை பண்றாங்களோ அவங்க தான் ஆதிகால அப்போஸ்தலருடைய விசுவாசத்துல இருக்கிறோம். இல்ல அவர் இவரா இருந்தாரு, அது முட்டையா இருந்துச்சு, அதுல வெள்ளக்கரு இருந்துச்சு, மஞ்சக்கரு வந்துச்சு, சைக்கிளுக்கு 2 சக்கரம், ஆவி, பனிக்கட்டி, தண்ணி, வாய்ப்பே இல்லை. நம்முடைய பரிசுத்த வேதாகமும் ஒண்ணுதான் சொல்லி கொடுக்குது, தெளிவா சொல்லி கொடுக்குது. அந்த தெளிவு என்னன்னா, மாம்சத்தில் வந்த இயேசு மாம்சத்துல வரவே முடியாத பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், இதுதான் சொல்லி கொடுக்குது. அப்ப கிளியரா பாக்குறோம், பவுல் அந்தி கிறிஸ்து பத்தி பேசினது பார்த்துட்டோம், யோவான் அந்தி கிறிஸ்து பத்தி பேசினது பார்த்துட்டோம். இப்ப டைரக்டா நம்முடைய ஆண்டவர் இந்த அந்தி கிறிஸ்து குறிச்சு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வேற ஏதாவது பேர் சொல்லி பேசியிருக்காருன்னா பேசியிருக்கார். ஆனா அந்தி கிறிஸ்துன்னு பேசல, ஓநாய்ங்கிற ஒரு கான்செப்ட்ல பேசுறார். எப்படி பேசுறார் வாசிக்கலாம். கரெக்ட். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, அப்ப கள்ள தீர்க்கதரிசிகள்னு ஒரு கூட்டத்தை பத்தி ஆண்டவர் பேசுறாருன்னா நல்ல தீர்க்கதரிசிகள்னு ஒரு கூட்டம் இருக்குது. அப்ப இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க, அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கிட்டு வருவாங்க, உள்ளம் எப்படி இருக்குமா? அப்போ இந்த அந்தி கிறிஸ்துங்கிற ஓநாய்களை
தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? தோற்றம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அவங்களுடைய ஹார்ட், அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு கிளியரா கண்டுபிடிக்கலாம். அவருடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள், அந்தி கிறிஸ்துவம். கரெக்டுங்களா? அப்ப கிளியரா நம்முடைய ஆண்டவரும் மறைமுகமா பேசுறாரு, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை ஒரு கூட்டமா பேசுறாருன்னு பாக்குறோம். அப்ப தெளிவா பாக்குறோம், அந்தி கிறிஸ்துங்கிற பேர்லயே அர்த்தம் இருக்கு. ஏஎன்டிஐ, ஆன்டி அப்படின்னு என்னன்னா ரெண்டு வகையான அர்த்தம் கொடுக்கலாம். ஒன்னு எதிரா, ஓகேங்களா, ப்ரொட்டஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது போராடுறாங்க, போராளிகள், ப்ரொட்டஸ்ட் அப்படின்றோம். ஆன்டி ப்ரொட்டஸ்ட்னா போராட இல்லைன்னு பார்க்குறோம், ஓகேங்களா. அப்ப ஆன்டினா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு எதிராக, வைரஸ் ஆன்டி வைரஸ்ன்றாங்க கம்ப்யூட்டர்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வைரஸ்ன்னு ஒன்று அழிக்கிறதுக்கு வர்றது ஆன்டி வைரஸ், ஆப்போசிட். அதே ஆன்டிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்கலாம், சேம் ஆஸ் அப்படிங்கிறோம். இதை எப்படி பிரதர் புரிஞ்சுக்கிறது? டூப்ளிகேட். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா பாருங்க, கம்ப்யூட்டர் டெர்மினாலஜிலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்குறோம். அதாவது வைரஸ்ன்னு ஒன்று வருது, அதை அழிக்கிறதுக்கு மனுஷன் ஒன்று கொண்டு வரான், அது பேர் ஆன்டி வைரஸ். இது எதிரா, ஓகேங்களா. இப்போ ஒரே மாறின்னு இருக்குல்ல கீழே அர்த்தத்தை, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம பைபிளை படிக்கிறதுக்கு 7 மெத்தட் ஃபர்ஸ்ட் படிச்சிருப்போம். அதுல ஒரு மெத்தட் பேரு டைப் அண்ட் ஆன்டி டைப். டைப் நிழல், நிஜம், படிச்சுமா இல்லையா? அப்ப டைப் ஆன்டி டைப்னா டைப்புக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத ஆன்டி டைப்பா? டைப் மாதிரியே இருக்கும், கரெக்டுங்களா? ஏதோ ஒரு ஆன்டி டைப் சொல்லுங்க சப்ஜெக்ட். இப்ப உங்களுக்கான நேரம், என்ன பண்றது? அல்ல, அப்படி படிச்ச ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்க. ஈசாக்கின், வெரி குட், போதும், ஒன்னு போதும். லாசர், ஐஸ்வர்யம், அது கூட ஊமையன்னு பார்த்துட்டோம். ஈசாக்கு திருமணத்துல நல்லா கவனிங்க, ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி, அதே மாதிரி ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி, அதுதான் கீழே இருக்கிற அர்த்தம். ஆன்டின்ற வார்த்தைக்கு 2 வகை அர்த்தம் கொடுக்கலாம், ஓகேங்களா. அப்ப இந்த அந்தி கிறிஸ்துக்கள் எதுல எதிரா இருக்கிறாங்க, எதுல ஒரே மாதிரி இருக்கிறாங்க? போதனையில எதிரா இருக்கிறாங்க, தோற்றத்துல கிறிஸ்தவர்கள் மாதிரியே இருக்கிறாங்க, கரெக்டா இல்லைங்களா? அந்தி கிறிஸ்துவோடைய போதனை எடுத்தீங்கன்னா ஆண்டவருக்கு எதிரா இருக்கும். ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், தன்னைத்தான் வெறுத்து அப்படிம்பாரு, உங்களுக்கு வீடு வேணுமா, வீடு கிடைச்சிரும், காரு கிடைச்சிரும், அது கிடைச்சிரும். உங்க போதனை இப்படி இருக்கும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பாரு ஆண்டவர். இவங்க பரலோக ராஜ்யத்தை பத்தி பிரசங்கத்துல பேசவே மாட்டாங்க. இதுதான் ஆப்போசிட். எதுல ஒரே மாதிரி இருப்பாங்கன்னா, பார்வைக்கு, தோற்றத்துல அப்படி இருப்பாங்க. அதான் ஆட்டுத்தோலை போர்த்து கண்டு உங்க இடத்துல என்ன பண்றாங்க, வராங்கன்னு பாக்கிறோம். அப்ப கிளியரா பாக்குறோம், அந்தி கிறிஸ்து இவங்களுடைய போதனை, கரெக்டுங்களா? இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க, தோற்றத்துல இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, ஆப்போசிட்டா இருக்கா? பார்த்த பார்வைக்கு எப்படிதான் இருக்குது ரெண்டுமே? அதுவும் மணிகள் மாதிரி இருக்கு, இதுவும் மணிகள் மாதிரி இருக்கு. ஆனா நல்லா உத்து போய் அதை டச் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள என்ன இல்லைன்னா அந்த உண்மையான மணி இல்லை. ஆனா தோற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப ஆட்டுத்தோலை போத்திட்டு ஓனாய் உள்ள இருக்குது, மேல பார்த்தா ஆடு ஆடு மாதிரியே இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா அதான் நம்ம பாக்குறோம் கிளியரா. இதை குறித்து நம்ம படிச்சிருப்போம்னு விசுவாசிக்கிறேன், இல்லைங்களா? கோதுமை கலையை குறித்து பார்க்கணும். இப்ப நல்லா கவனிச்சுக்கலாம். இப்ப 3 பேருடைய கோணத்துக்கும் வந்துட்டோம். பவுல் என்ன சொல்றார்? பாவ மனுஷன் அவன் வெளியே வரணும், அப்பதான் ஆண்டவர் வருவார். இது வரைக்கும் படிச்சிருக்கிறோம். யோவான் என்ன சொல்றாருன்னா, அநேக அந்தி கிறிஸ்து இருக்கிறாங்க, இப்பவே கடைசி காலமா இருக்குன்றார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் தோல் போத்துட்டு வருவாங்க, பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ளத்துல மோசமானவங்கன்றார். இதுதான் அறிமுகம். இப்ப அடுத்து நேரா பவுல் கிட்ட போலாம். பவுல் பேசிட்டு இருந்ததை ஒன்னும் முடிக்கவே இல்லை, தெசலோனிக்கேர்ல அந்த இடத்துக்கு போலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். நல்லா கவனிக்கலாம். அந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளிய அந்த நாள் வராதுன்னு படிச்சோமா? இத பேசிட்டு இருக்கிற பவுல் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, நீக்கப்படும் போது ஏதோ தடுக்குது போல இருக்கு அவன் வெளியே வராம இருக்கிறதுக்கு.
நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவன் தான் பாவ மனுஷன், அந்தி கிறிஸ்து. அவன் வெளிப்படுவான். அவன் வெளிப்படும் போது கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால, தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால அவனை என்ன பண்ணுவார்? அப்ப கிளியரா பாக்குறோம், அந்தி கிறிஸ்துன்ற அமைப்பு அத ஒருமையிலையும் பேசப்படுது, பன்மையிலையும் பேசப்படுது. ஆண்டவர் வரும் பொழுது ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். இப்ப நீக்கப்படும் போதுன்னு இருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப ஏதோ ஒன்று தடுத்துட்டு இருக்கு வெளியே வராமோட. கரெக்டுங்களா? இப்ப நேரா இதே அதிகாரத்துல முந்தின 2 வசனத்துக்குள்ள போறோம். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். வசனங்கள் 6 மற்றும் 7. அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, பவுல் சொல்றாரு அந்தி கிறிஸ்து வெளிப்படணும், ஆனா இப்ப அவனை வெளியே வர விடாம என்னமோ என்ன ஆயிட்டு இருக்குது, தடை பண்ணிட்டு இருக்குது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. பாருங்க, அவன் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்கிறனால, அந்த கூட்டம் உள்ளுக்குள்ள இருக்குன்றனால வேலை செய்யாம இருக்குதா? உள்ளுக்குள்ளேயே ரகசியமா என்ன பண்ணிட்டு இருக்குது, கிரியை செய்யுது. இதைத்தான் யோவான் சொன்னாரு, பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கு, அநேக அந்தி கிறிஸ்துக்கள் வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்பவே என்ன ஆயிட்டாங்க, உள்ளுக்குள்ள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறார் யோவான். இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, அவங்க வெளிப்படணும், வெளிப்படாம ஏதோ ஒன்று தடை செய்யுது. தடை செய்கிறவன் நீக்கப்படும் போது அது என்னன்னு கேட்டீங்கன்னா வெளில வரும். ஆனா வெளியே வராமே 1வது நூற்றாண்டிலேயே ரகசியமா என்ன பண்ணிட்டு இருக்குது, கிரியை செஞ்சுட்டு. இப்ப கேள்வி என்னன்னா, அப்ப அந்தி கிறிஸ்து வெளிப்படாம இருக்கிறதுக்கு ஆதி காலத்துல ஏதோ ஒரு தடை அங்க காணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்ப நேரா நம்ம எங்க போலாம்னா, இந்த அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டம் அல்லது ஒரு நபர் இல்ல ஒரு கூட்டம் பார்த்துட்டோம். வெளிப்படுற விஷயத்தை குறித்து நம்முடைய பைபிள்ல வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்குதான்னு என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். பவுல், யோவான், ஆண்டவர் 3 பேர் பேசுனதை பார்த்துட்டோம். இப்ப நேரா இந்த அந்தி கிறிஸ்து எந்த காலத்துல வெளிப்படுவான் அப்படின்னு என்ன பண்ணலாம், இப்போ கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை நாம் வாழ்ற காலத்துல வெளிப்படுவானா, இல்ல வெளிப்பட்டானா, வெளிப்பட போறானா, என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நிழல் தான் தெரியுது, முகத்தை காமிங்கன்றீங்களா? சரி, முகத்தை காமிச்சிடுறேன். என்ன பாடம் எல்லாம் சொல்றீங்க, பாடம் தலைப்பு தான் கேட்டேன் நான். 5ஆம் உலக பேரரசு ஞாபகம் இருக்கா? பசும்பொன் எந்த ராஜ்யம்? பாபிலோன். ஓகே. வெள்ளி, மார்பும் புயங்களும் வெள்ளி எந்த ராஜ்யம்? ஓகே, ஏதோ அந்நிய பாஷை பேசுறாங்க, சரி பரவாயில்ல. மேதோ பெர்ஷியா. வெரி குட், வெரி குட். நல்ல முயற்சியை பாராட்டுறோம் கண்டிப்பா, ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம். ஓகேங்க. அடுத்து இடுப்பும் தொடையும் வெண்கலம் கிரேக்கம், கால் இரும்பு, ஆமா ரோமர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். பாதம் பாதி இரும்பு பாதி களிமண். ஐக்கிய நாடுகள் சபை. யதார்த்தமா சொல்லணும்னா நாம் இருக்கிற காலம், அது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த 4 ராஜ்யங்களை 4 மிருகங்களாக தானியேல் பார்க்கிறார். இந்த சிலை பார்த்தது நேபுகாத்நேச்சர், இந்த மிருகத்தை பார்த்தது தானியேல். இது 2 வச்சுதான் விளக்கம் கொடுக்கிறார். கரெக்டுங்களா? சோ 4 விலங்கு வந்துச்சா? இதை ஒவ்வொன்றையும் ஒரு முறை ரீகால் பண்ணிட்டு, இதுல எந்த காலத்துல அந்தி கிறிஸ்து வெளிப்பட போறான் அல்லது வருவான்றது என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். ஒரு முறை அந்த பாடத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ ரீகால் பண்ணிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, முந்தினது நம்ம சிங்கம்னு புரிஞ்சுப்போம், ஆனா வசனத்துல அப்படி இல்ல. சிங்கத்தை போல. சிங்கம் எப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் அனிமல், அதுக்கு கழுகுடைய சட்டை கொடுத்துடணுமா? ஆக்சுவலா ஆகாயத்துல பார்க்கிற பறவைகளுக்கு ராஜா எதுன்னு கேட்டீங்கன்னா கழுகு, அந்த பருந்து வகைகள். கரெக்டுங்களா? பூமியில நடமாடக்கூடிய விலங்குகளுக்கு, வைல்ட் அனிமல்ஸுக்கு கிங் யாருன்னா சிங்கம். இது 2உடைய பவரும் ஒரு ராஜ்யத்துக்கு சேர்ந்தா எப்படி இருக்குமோ
அப்படி இருந்ததுதான் பாபிலோன் ராஜ்யம். நேபுகாத் நேச்சாருடைய பவரும் அப்படிதான். ரொம்ப ஃபாஸ்டா அன்னைக்கு இருந்த எல்லா நாடுகளும் என்ன பண்ணாருன்னா கேப்சர் பண்ணார். இப்ப இந்த பாபிலோன் ராஜ்யத்துல இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்பட வாய்ப்பு இருக்கா, அல்லது வெளிப்பட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்கா? நம்முடைய பதில் என்ன? பாபிலோன் ராஜ்யம் எப்ப ஆரம்பிச்சது? கிமு 600 ஆரம்பிச்சது. கரெக்டுங்களா? 606 பிசின்னு படிக்கிறோம். அப்பதான் வந்து ஜெருசலேம் என்ன பண்றாங்க, கேப்சர் பண்றாங்க. இந்த டைம்ல அந்தி கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரே பதில், ஒண்ணு ஆமா இல்லைன்னா இல்ல. சரி, ஓகே. ஏன் இதை நம்ம பார்க்கறோம்னா, ஒரு முக்கியமான தீர்க்க தரிசன வசனம் இந்த அதிகாரத்தில் இருக்கு. அதை கரெக்டா படிக்கணும்னா கோர்வையா போனாதான் புரியும். அடுத்து ரெண்டாவது ஒரு ராஜ்யம், நீங்க சொன்ன மாதிரி மேதோ பெர்ஷியன் கவர்மெண்ட் பத்தி வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. பாருங்க, இந்த ராஜ்யம் எது? மேதோ பெர்ஷியா. இந்த பாடம் மோஸ்ட்லி எடுக்கும்போது ஞாயிற்றுக்கிழமையா தான் இருக்கும். இந்த வசனம் படிச்சாலே நமக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துடும். என்னன்னு சொல்லுங்க? எலும்பு. பார்த்தீங்களா? ஒரே ஆவி இல்லைங்களா? இன்னைக்கு எத்தனை எலும்பு கடிச்சோன்னு தெரியல மத்தியானம். இல்ல, சாப்பிடவே இல்லை பிரதர்ன்றீங்க. சரி, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். நைட்டு வெஜ்ஜு தான். இப்ப என்ன பாயிண்ட் இங்க கவனிக்கிறோம்னா, ரெண்டாவது மிருகம் கரடி கிடையாது, கரடி மாதிரி ஒரு சைடா சாஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ரெண்டு கவர்மெண்ட்ல ஒரு கவர்மெண்ட் கொஞ்சம் பவர்ஃபுல், மேதியர்கள், அவங்களுடைய ஆர்மி அந்த மாதிரி. பெர்ஷியலோட மேதியருடைய ஆர்மி பவர்ஃபுல். ஓகேங்களா? இங்க 3 விலா எலும்புகள்னா, இந்த கவர்மெண்ட் எழுந்திருக்கும் போதே முதல்ல அது பாபிலோன் கவர்மெண்ட்டே அடிச்சிருச்சு. லிபியா, ஈஜிப்ட்னு அந்த நியர்பை கவர்மெண்ட் எல்லாம் கொலாப்ஸ் பண்ணிட்டு தான் பெரிய கிங்டமா வந்துச்சு. சரி, இந்த கவர்மெண்ட்லயாவது அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா வசனம் அங்க இல்ல வெளிப்பட்ட மாதிரி. அடுத்த மூணாவதா ஒரு சூப்பர் கவர்மெண்ட் இல்லைங்களா? வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6ஆம் வசனம். அதன் பின்பு சிவிங்கியை போல இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. சோ இது எது? கிரேக். வெரி குட். அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருக்கிறோம். பாருங்க, தேவன் சரித்திரம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ராஃபஸி எழுதுறார். பாபிலோன் கவர்மெண்ட்ல இருக்கும் போதே தானியேலுக்கு தேவன் சொல்றாரு, 3வது ராஜ்யம் அலெக்சாண்டர் ஒருத்தர் வருவாருப்பா, அவருக்கு 4 படைத்தளபதி வருவாங்கப்பா, உலகம் எங்கும் அவங்க கிங்டம் குயிக்கா என்ன ஆகும். இப்ப யோசிச்சு பாருங்க, சிவிங்கின்றது சிறுத்தை, கரெக்டுங்களா? பாபிலோன் ராஜா இருக்கும்போது தேவன் காமிக்கிற விஷன். இன்னும் கிரேக்க சாம்ராஜ்யம் வரவே கிடையாது. அதுக்கப்புறம் 2வது சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் தான் வருது. 4 சிறுத்தை ஓடுனா எப்படி இருக்கும்? 4 திசையில எவ்வளவு ஃபாஸ்டா ஓடும்? ரொம்ப குயிக்காகும். அந்த சிறுத்தைக்கு இறகு இருந்துச்சுன்னா, அதனாலதான் அலெக்சாண்டருடைய கிங்டம் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, ரொம்ப சின்ன வயசுல ஷார்ட் டைம்ல அன்னைக்கு கண்ட்ரி, அன்னைக்கு இருந்த உலகம் சொல்றது அந்த யூரோப்ல சில ஏரியாவை தான் குயிக்கா கேப்சர் பண்ணார். அதுக்கு ஹெல்ப் யாருன்னா 4 படைத்தளபதி. யாருங்க அவங்க? அதெல்லாம் படிச்சனால. ஒருத்தர் கசாண்டர், ஒருத்தர் டாலமி, ஒருத்தர் செலூக்கஸ், ஒருத்தர் லிசிமேக்கஸ். பட் இந்த அலெக்சாண்டர் மரணத்துக்கு அப்புறம் இந்த 4 பேர் கிங்டம்குள்ள வந்தாலும் 4 ஏரியாவை பிரிச்சுக்கிட்டாங்க. அதுல 2 பேர் உடனே டிசால்வ் ஆயிட்டாங்க. 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க அந்த கிங்டம் ரூல் பண்ண ஃபர்தரா. அதாவது செலூக்கஸ் அப்படிங்கிறவரு நார்த் சைடு, அதாவது நம்ம மேப்ல சொல்றதா இருந்தா இஸ்ரேல்ல இருந்து மேல ரஷ்யா பக்கம் போகுது பாருங்க, அந்த நார்தன் சைடு எடுத்துக்கிட்டாரு. டாலமின்றவங்க சதர்ன் பார்ட்டி, ஈஜிப்ட். இந்த 2 கிங்டம் தான் ரொம்ப நாளா இருந்து சண்டைகள் எல்லாம் போச்சு. இதுல வந்து தானியேல் 11ஆம் அதிகாரத்துல இவங்களை பத்தி டீட்டெயிலா இருக்கும். சரி, இந்த கிங்டம்லயாவது அந்தி கிறிஸ்து எழும்பியிருப்பானா அப்படின்னு கேட்டா இல்ல. சரி, அடுத்து ஒண்ணுதான் இருக்கு இல்லையா? 4வது ஒரு மிருகம் வருது. வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு
வாசிங்க வாசிங்க. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. சரி, இது என்ன மிருகம்? பேர் இல்ல, ஆனா இந்த மிருகத்துக்கு பேர் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சு செகண்ட் பார்ட் வரும்போது கண்டுபிடிச்சிருவோம். இந்த மிருகத்துக்கு பேர் இருக்கு, ஆனா தானியேலுக்கு தேவன் ரிவீல் பண்ணல, நமக்கு ரிவீல் பண்ண போறார். அதாவது அது பார்க்க நம்ம பாஷையில சொல்றேன், யாரு அவரை கொஞ்சம் டெரரா இருந்திருக்கு, அதான் பயங்கரம் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த மிருகம் எப்படி இருக்கு அப்படின்னா, பல்லு எப்படி இருக்கான்? சாதாரண இந்த பற்களை வச்சே நம்ம என்ன பண்றோம்? நொறுக்கிறோம். இரும்பு பற்கள் அப்படியேதான் மிச்சமாச்சுன்னா காலில் போட்டு என்ன பண்ணுதான்? மிதிக்கு. அப்படின்னா இந்த மிருகத்துக்கிட்ட ஒரு ஆள் மாட்டினா, நம்ம பாஷையில் சொல்றாதான் கைமா தான், கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுவாங்க. அது ஒன்றும் தவறான வார்த்தை இல்லையே, இல்லை எனக்கு தெரியல அந்த வார்த்தை அர்த்தம்னா, அரைச்சிரும் அப்படி வச்சுக்குங்க. என்ன ஏதோ வார்த்தை சொல்லி தவறா போயிட போகுது. அடுத்து என்ன சொல்றாப்புலன்னா, முன்னிருந்த எல்லா மிருகத்தை விட ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான மிருகமா இருக்கு. அடுத்து சொல்றாரு அதுக்கு 10 கொம்பு இருக்கு. இதுதான் ஒரு க்ளூ. அப்ப இந்த ரோம சாம்ராஜ்யத்திலேயாவது அந்தி கிறிஸ்து எலும்புவானா அல்லது எலும்பிருப்பானான்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? இருக்கு இருக்கு பிரதர், இருக்கு. நானும் தான் சொல்றேன் இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிக்கலாம். அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வரணும்னா முதல்ல கிறிஸ்து வரணும். கிறிஸ்து எந்த கிங்டம்ல தான் வராரு? ரோமர்கள். அப்ப இந்த கிங்டம்ல ஆண்டவர் வந்துட்டு போன பிறகுதான் யாரே வர முடியும்? அந்தி கிறிஸ்துக்களே வர முடியும். அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த 3 கிங்டம்ல இல்ல, ரோம சாம்ராஜ்யத்துக்கு அடுத்துதான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுறோம். இப்ப கேள்வி, இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுறத குறிச்சு இதே தானியேல்ல இருக்கா அப்படின்னா பாருங்க, அந்த மிருகத்தின் தலையில 10 கொம்பு இருக்கு. அந்த 10 கொம்பை நல்லா கவனிச்சுட்டே இருங்க. வர 12 கோத்திரம் தான் இருக்கு, 10 கோத்திரம் அது இல்ல அது இல்ல. ஓகே ஓகே, வந்துடலாம், எல்லாத்துக்கும் வந்துடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு யூரோப்புக்கே கூட்டு போயிட்டு வந்துடலாம், விடுங்க. ஸோ தானியேல் 7ஆம் அதிகாரம் 24 வசனம் முக்கிய வசனம். இவ்வளவு நேரம் நம்ம ஏன் இந்த நேபுகாத்நேச்சர் சிலையெல்லாம் பார்க்கிறோம்னா இந்த வசனத்துக்காக தான். நல்லா கவனிங்க. 24ஆம் வசனம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான், அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறா இருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. பாருங்க, நல்லா கவனிக்கலாம். ஒருத்தன் எழும்புவான் அப்படின்னாலே ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இங்க என்ன சொல்லப்படுதுன்னா வசனம் நல்லா கவனிங்க. அந்த 10 கொம்புகளும் அந்த கிங்டம்ல இருக்கக்கூடிய 10 கிங் ஆர் கிங்டம், ஓகேங்களா, ராஜ்யம், ராஜாங்கள். அதுக்கப்புறம் வேறு ஒருவன் எழும்புவான், அவன் முந்தினவைகளை பார்க்கலும் வேறா இருப்பான், 3 பேரை தள்ளி போடுவான் இருக்கு. பாருங்க, இங்க போட்டிருக்கு பாருங்க. 10 கொம்புல 11ஆவது ஒரு ஆள் எந்திரிக்கிறான். எந்திரிக்கும் போதே 3 கொம்பு என்ன ஆகுதுங்க? விழுகுது. மனுஷ கண் இருக்கு, வாய் இருக்கு. அப்ப வாய் இருந்தா என்ன வேணா பேசுவாப்புல போல இருக்கு. என்னன்னு பாத்திரலாம். அப்ப இந்த 10 கொம்பு என்ன? நீங்க தான் சொன்னீங்க, நம்ம பார்த்துட்டோம். இந்த பாடம் முன்னாடி படிக்கும் போதே பார்க்கிறோம். அன்னைக்கு ரோமர்கள் கண்ட்ரோல் இருந்த 10 முக்கியமான நாடுகள், அதுதான் 10 ராஜாக்கள் சொல்லப்படுது பைபிள்ல. அன்னைக்கு ஒரு கிங் இருக்கிறாங்க. இந்த 10 நாடுகள் பேரை மட்டும் படிச்சிடலாம். இங்கிலாந்து, போலந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், போர்ச்சுகல், ஸ்பெயின், ஆஸ்திரியா, ஸ்வீடன், டென்மார்க். பாருங்க, இந்த 10 நாடுகளுடைய 10 நாடுகளும் யார் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா ரோமர்கள் கண்ட்ரோல் இருந்துச்சு. இந்த டைம்ல ஒருத்தன் எழும்புறான். எழும்பும் போது 3 கொம்பை என்ன பண்றான்? ஆக்சுவலா இந்த 3 கொம்புன்றது பர்டிகுலரா இப்ப ஜெர்மனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜெர்மனியில சில கூட்டம் இருக்கும். அவங்க கூட்டத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரைபும்பாங்க. அதுல இருக்கக்கூடிய அஸ்ட்ராகோத் சில முக்கியமான அந்த ட்ரைபல் இதை என்ன பண்றாங்கன்னா டெமாலிஷ் பண்றாங்க. அப்படி எழும்புற ஒரு கூட்டம் அல்லது ஒருவன் தான் யாருன்னா அந்தி கிறிஸ்து. எப்படி பிரதர் சொல்றீங்க? வாசிக்கலாம், வசனம் படிச்சா புரிஞ்சிடும். தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. கவனிச்சிங்களா? அந்த சின்ன கொம்புல ஒரு வாய், போட்டோ, கண்ணல. ஏன்னா சாதாரண பேசல,
அது வாயை திறந்தாலே பெருமையானவர்களே பேசும். பெருமையுடைய உச்சம் யாருன்னா அந்தி கிறிஸ்துக்கள். பெருமையுடைய உச்சம் யாருன்னா அந்தி கிறிஸ்துக்கள். அடுத்து சொல்றாரு, அந்த கொம்பு மனுஷ கொம்புக்கு ஒப்பான ஒரு கண்ணு இருக்கு. எலும்பும் போதே 3 கிங்டம் என்ன பண்ணிருச்சு, தாழ்த்தி போட்டுருச்சு. இப்ப நல்லா கவனிக்கலாம். அப்படி எலும்புன இந்த சின்ன கொம்பு வாயை வச்சுட்டு பேசும்ல, என்ன பேசியிருக்கும்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு பேசியிருக்குமா? அந்தி கிறிஸ்து எலும்புனா என்ன பேசுவான்னு பவுல் சொன்னார் தெசலோனிக்கேர்ல. உன்னதமானவருக்கு எதிராக பேசி என்ன பண்ணுவான்? படிச்சோம் இல்லைங்களா? தேவனுடைய ஆலயத்துல தேவனை போல உட்காருவான்னு படிச்சோம் இல்லைங்களா? அதே கான்செப்ட தானியேல் 7ஆம் அதிகாரம், இது 8ஆம் வசனம் படிக்கிறோம். இதே அதிகாரத்துல 25ஆம் வசனம் வாசி. 25ஆம் வசனம், உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லு மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். நல்லா கவனிங்க. கிறிஸ்துக்கு அப்புறம் அந்தி கிறிஸ்துக்கள் வெளிப்படுறாப்புல, இந்த அந்தி கிறிஸ்துக்களுடைய வேலை என்னன்னா, உன்னதமானவருக்கு விரோதமாக பேசி தேவன் என்ன சொல்றாரோ ஆப்போசிட்டா பேசுறது. விவாகம் பண்ணுங்க, அது கனம் உள்ளது. பவுல் சொல்றார், விவாகம் பண்றது பண்ணாத ஒவ்வொருத்தருடைய சுயாதீனம். இவங்க சொல்லுவாங்க நோ, மேரேஜே பண்ணிக்க கூடாது. ஆனா பேரு என்ன, ஃபாதர் என்ன பண்ணிக்கங்க வச்சுக்கங்க. கிளியரா சொல்றார். உன்னதமானவர் அவருடைய திட்டம், அதுக்கு விரோதமா பேசுறது. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்களா, அவங்களதான் பரிசுத்தவான்கள் சொல்லப்படுது. அவங்கள ஒடுக்கிறது. அடுத்த பாகத்துல பார்ப்போம், ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பானே. என்ன மாத்தினான் முதல் கொண்டு பார்க்கலாம். அப்படி உன்னதமானவருடைய புனிதர்கள் இருக்காங்களா, தேவனுடைய பிள்ளைகள், அவங்கள எவ்வளவு காலம் டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னு இருக்குன்னா, ஒரு காலம், காலங்கள், அரை காலம். ஒரு காலம்னா 1 வருஷம், காலங்கள்னா 2 வருஷம், அரை காலம்னா 6 மாசம், 3.5 வருஷம். அதாவது நாள் கணக்குல போட்டீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல டைரக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.5 வருஷம். ஓகேங்களா? இப்ப இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்பு தமிழ் பைபிள், இன்னொரு தமிழ் பைபிள் இருக்கு இல்லையா, பொது மொழிபெயர்ப்பு திருவிவிலியம், அதுல நம்ம படிக்கலாம். ஏன்னா அதுல டைரக்டாவே போட்டாங்க, வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், திருவிவிலியம். அவன் உன்னதற்கு எதிரான சொற்களை பேசுவான், உன்னதனை புனிதர்களை துன்புறுத்துவான், வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான். 3.5 ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில் ஒப்புவிக்கப்படுவர். அப்ப இந்த அந்தி கிறிஸ்துக்களுடைய வேலை என்னன்னா, தேவ பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறது, தேவன் என்ன சொல்றாரோ அப்படியே மாத்தி வைக்கிறது. எவ்வளவு நாள் கொடுமைப்படுத்தும் அப்படின்னு வசனம் இருக்குன்னா 3.5 வருஷம். இதே வார்த்தைய இங்கிலீஷ்லயும் நீங்க எடுத்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பாருங்க, இங்கிலீஷ்ல 25 இங்க இருக்கு, அதாவது உங்களுக்கு இங்கேயே காமிச்சிடுறேன். இங்க இருக்கு 25. He high and oppress his holy people and try to change the set times that in போட்டீங்க. கீழே சொல்றாரு, into his hands for a time, times and half a time. இதோடைய ஃபுட் நோட் இங்க இருக்கு பீல, for a year, 2 years and half a year. அப்ப கிளியரா பாக்குறோம், 3.5 வருஷம் தேவனுடைய பிள்ளைகளை அந்தி கிறிஸ்துக்கள் ஒடுக்குவாங்கன்னு பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? இது தீர்க்க தரிசனம். இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தீர்க்க தரிசனத்தை வருஷத்துல இருந்துச்சுன்னா முதல்ல அந்த வருஷத்துல இருந்து அதை என்னவா மாத்தணும்னா நாளா மாத்தணும். கரெக்டுங்களா? எப்படின்னு கேட்பேன், அதையும் நீங்க தான் சொல்ல போறீங்க. காலம்ங்கிறது 1 வருஷம், இப்பதான் படிச்சோம். காலங்கள்ங்கிறது 2 வருஷம், அரை காலம்ங்கிறது half year. டோட்டல் பண்ணா 3.5 வருஷம். கரெக்டுங்களா? 3.5 வருஷத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு 3.5 வருஷம் அந்தி கிறிஸ்து கொடுமைப்படுத்த போறான் அப்படின்னு படிச்சா அது சரியா இருக்காது. எப்பவுமே தீர்க்க தரிசனத்தை, அதுக்கு தான் கிறிஸ்துமஸ் பாடம் படிச்சோம். தீர்க்க தரிசனத்துல ஒரு காலங்கள் சொல்லப்படுதுன்னா அந்த காலங்கள்ல முதல்ல நாட்களாக என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சோமா? 70 வாரம் அதை பிரிச்சு பேசுறாரு. 62 வாரமும் 7 வாரமும். அப்ப 69 ஆச்சு, மீதி 1 அந்த வாரம் பாதி சென்ற போது
அவர் பலியையும் காணிக்கை. இதை பிரிச்சோமா, 70 வாரத்துக்கு 490 நாள், 69 வாரம்னா 483 நாள், அதுல கடைசி ஒரு வாரத்துக்கு 7 நாளுங்கிறதுல 3 நாள், அப்படின்னா 3.5 வருஷம் பார்த்தோமா. ஆண்டவர் கரெக்டா ஊழியம் பண்ணது படிச்சோமா. இப்ப இதே பாயிண்ட் இங்க வைக்கணும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்னு கண்டுபிடிக்கணும். 365 நாள். நமக்கு இங்க பேசப்படுறது தீர்க்க தரிசனம், இஸ்ரேல் மக்கள் சார்ந்த விஷயம், கரெக்டுங்களா? பிப்ளிக்கலா ஒரு வருஷத்துக்கு 360 நாள், ஒரு மாசத்துக்கு 30 நாள். இப்ப கேள்வி, எப்படி பிரதர் நீங்களே சொல்லிக்குவீங்களா? நாங்க 31 நாளுங்கிறோம், நீங்க 30 நாள் நீங்களே சொல்லிக்கிட்டு ஒரு கணக்கு போடுவீங்களானா? பைபிள்ல ஆதாரம் இருக்கு. அநேக தேவனுடைய பிள்ளைகள் செத்த பிறகு, யூதர்கள் அந்த வனாந்தர பயணத்துல மோசையெல்லாம் மறிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அவர்கள் 1 மாதம் துக்கம் அனுசரிச்சாங்கன்னு இருக்கும், சில இடத்துல 30 நாள் இருக்கும். 30 நாளுக்கு தெளிவான ஆதாரம் கிளியரா எங்க பார்க்கலாம்னா, நோவா இருந்தாரா? நோவா பேழைக்குள்ள போனாரா? ஜலம் வந்துச்சா? ஜலம் பிரவாகித்து 150 நாள் வரைக்கும் பெருகுச்சா? இதை நீங்க படிக்கும்போது நோவாவுடைய வயசை வச்சு நீங்க படிச்சு பாருங்க. இத்தனா மாசம் இத்தனாம் நாள்ல இருந்து இத்தனா மாசம் இத்தனா நாள் வரைக்கும் ஜலம் பிரவாகித்ததுன்னு போட்டுட்டு 150 நாள்னு ஒரு இடத்துல போட்டிருக்கோம். அந்த மாச கணக்கு எடுத்தீங்கன்னா 5 மாசம் இருக்கும், மாசத்துக்கு 30 நாள். சோ 3.5 வருஷத்துக்கு எத்தனை நாள் அப்போ? ஒரு வருஷத்துக்கு 360 நாள் பிரதர். மொபைல் எடுக்கக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு எங்க பையன் மேக்ஸ் புக்கே எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, நம்ம அங்க போட்டோம், ஆல்ரெடி கணக்கு போட்டோம். 1000 சரி சொல்லுங்க 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 1260 நாள், கரெக்டுங்களா? இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். மோஸ்ட்லி அவசரப்பட்டு தப்பா சொல்லிடுவோம், இப்ப கேட்கிறேன், தீர்க்க தரிசனத்துல வருஷத்தா வர்றத நாளா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்ப நாளா வர்றத வருஷமா மாத்தணும். ஒரு நாள் என்பது தீர்க்க தரிசனத்துல எத்தனை வருஷம்? தெளிவா சொன்ன, அவசரப்படுவோம், தப்பா தான் சொல்லுவோம். கர்த்தருக்கு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம். ஆனா தீர்க்க தரிசனத்துல தண்டனையின் காலம்னா ஒரு நாள்னா 1 வருஷம். எப்படி பிரதர் சொல்றீங்க 1 வருஷம்னு? போன வாரம் சொன்னாங்க, அதனால சொல்றோம். இதுதான் போதகத்தின் அடிப்படையில் வர விசுவாசம். மகாபரிசுத்தமான விசுவாசம் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் 40 நாள் சுத்தினாங்க, 40 நாளுக்கு இணையா தண்டனை 40 வருஷம். இங்க 1260 நாள், இதுக்கு இணையான தண்டனையின் காலம். ஏன்னா அங்கேயும் ஒரு தண்டனை தான் கிடைக்குது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. 1260 வருஷம். இப்ப முதல் பாகத்தை இங்க நிறுத்துறோம். முதல் பாகத்துல என்னதான் படிச்சிருக்கிறோம்னா, அந்தி கிறிஸ்து பார்வையில கண்டுபிடிக்க முடியாது, ஆனா டீச்சிங்கை வச்சு என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆள் அல்ல, ஒரு கூட்டம். அந்தி கிறிஸ்துக்கு நிறைய பேர் இருக்கு. அந்தி கிறிஸ்து, ஓனாய், கள்ள தீர்க்கதரிசி, கேட்டின் மகன், பாவ மனுஷன், அக்கிரமக்காரன், அப்படியே சொல்லிட்டு போலாம். பவுல் என்ன சொன்னார், யோவான் என்ன சொன்னார், ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்தி கிறிஸ்து எங்க தான் எழும்ப வாய்ப்பு இருக்குன்னா, ரோம சாம்ராஜ்யத்துல முதல்ல ஆண்டவர் வரணும். ஆண்டவர் வந்துட்டாரு, அதுக்கப்புறம் தான் அந்தி கிறிஸ்து எழும்புவான். எழும்பிட்டானா இல்லையான்னு இன்னும் என்ன பண்ணல, கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா எழும்பின பிறகு 1260 வருஷம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை அவன் குடும்பப்படுத்துவான். அதுக்கு வசனம் இருக்கு. சோ அந்தி கிறிஸ்து அப்ப எப்ப எழும்புவான்? இல்ல எழும்பிட்டானா எப்போ? எது வரைக்கும் இது தொடரும்? இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி காலம் ஒருவேளை தொடருதுன்னா முடிவு எப்போ? 666ன்னா அதுக்கு விளக்கம் என்ன? சரி, அந்தி கிறிஸ்து படிச்சுட்டு நாம என்ன பண்ணணும்? இப்படி நிறைய கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு உண்டான எல்லா பதிலையும் அடுத்த 2 பாகத்துக்குள்ள என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். சோ முதல் பாகத்தை இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்றோம். தேவன் தாமே இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.